இப்போது நடிகை ஆண்ட்ரியா, உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நடிகை. அவங்க இந்த காஷ்மீர் பயங்கரவாத செயலுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார்கள். மக்களுக்காண்டி ஆதரவாக பேசியிருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம்தான். சரியா, அவங்க சொன்ன கருத்துக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். குறிப்பாக மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. அரசாங்கத்துக்கு ஆதரவாக இல்லாமல் மக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். இதை மன்னிக்கணும், எனக்கு மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், நினச்சிக்குவேன். இப்போ பதிவுக்கு வரேன். இப்போ என்னன்னா, பாராட்டக்கூடிய விஷயம். நடிகை ஆண்ட்ரியா வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ சினிமா நடிகைகள், இப்போ நம்மளே மாதிரி நபர்கள் சொன்னால் வேறு. அப்போ நமக்கு பேசினா நமக்கு வியூஸ் போகாது, பல மக்கள்கிட்ட போய் சேராது, கொஞ்சம் டைம் எடுக்கும், சில சமயத்தில் போய் சேராது. நம்ம யூடியூப் சேனல் அந்த மாதிரி நிலமையில இருக்குது. எல்லாத்தையும் ஷேர் பண்ணி உதவி செய்வேன். இப்போ அது ஆண்ட்ரியா சொன்ன கருத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். சொன்னதுனால இப்போ ஏன்னா சினிமா நடிகை ஒரு பெரிய பாப்புலரான சினிமா நடிகைனால அவங்க சொன்ன கருத்து மிக வேகமாக பரப்பிட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. மக்களுக்கு பெருமிதவாதம் செய்யாமல் மக்கள் எப்படி ஒன்றுபட்டு நம்மளாம் இந்தியர்கள், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான், புரியுதா, ஹிந்து முஸ்லீம் போகிறாங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இப்போ உண்மை. சரியா, இந்த சன் பரிவாரங்கள், இந்த அயோக்கியர்கள் கும்பல் தான் மதத்தை வச்சு பிளவாத அரசியல் பண்ணி நமக்குள்ள ஒரு கூடு போட்டு நமக்குள்ள ஒரு பிரிவினவாதம் பண்ணி நமக்குள்ள இப்போ சண்டை சச்சரவு பண்ணி தான் இந்த சன் பரிவாரங்கள் அயோக்கியர்கள் பண்ணுறதுனால. அதனால் நடிகை ஆண்ட்ரியா பண்ணது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். வாழ்த்துக்கள். இதே மாதிரி வேறு நடிகர்கள் இந்த மாதிரி விவகாரத்தை சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பொறுத்து பார்ப்போம் என்ன நடிகர்கள் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி, இப்போ என்ன புதிய செய்தின்னா, என்ன புதிய அப்டேட் என்னன்னா, இப்போது வெஸ்ட் பெங்காலில், சரியா, வெஸ்ட் பெங்காலில் அங்கே ஒரு மினிஸ்டர் அங்கே போய் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வீட்டுக்கு போயிருக்காங்க. சரி, அந்த குழந்தைக்கு தூக்கிட்டு போய் ஹிந்துவா அங்கே எல்லாம் செஞ்சான். இந்த காஷ்மீருக்கு பாகிஸ்தான் மக்கள் எல்லாம், அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி எல்லாம் செஞ்சான் அப்படின்னு இந்த குழந்தை நின்று வச்சுட்டு மிரட்டிருக்கான். குழந்தை ஹிந்து தானே, ஐயோ ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளோ அயோக்கியத்தனம் அரசியல். நல்லா தெரியும், அங்கே மதமும் கிடையாது. இவன் இந்தியாவை தான் பார்க்குறான், இந்தியா வேணுக்குண்டு பழி வாங்குறான், இந்தியாவை நாசம் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறான். ஆனாலும் இந்த அயோக்கியர்கள் திரும்ப முஸ்லீம்கள்டான்னு பேசுகிறாங்க. எனக்கு புரியல, ஏன்னா நாட்டு மக்களுக்கு செலவு மூல வேலை செய்ய என்ன அளவும் தெரியல, இரண்டாம் அளவும் தெரியல. அப்போ அந்த மாதிரி திரும்ப இந்த மாதிரி அரசியல் மதத்தை வச்சு பண்ணுற அரசியல் பண்ணுறாங்க. சரியா, அப்போ அந்த மாதிரி செயல் வளர்கிறதுக்கு பல மக்கள் கேள்வி ஊற்றுறாங்க. இந்த பாரதிய ஜனதா கவர்மெண்ட்னால எல்லாரும் ஆக்ஷன் பண்ணிக்கிறாங்க. பல மக்கள் குரலை எடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க, அவங்க வாழை காப்பாற்றலாம், மக்கள் தான் காப்பாற்றுறாங்க. இது பொறுத்த வரைக்கும் திரு நரேந்திர மோடியும் அமித்ஷா பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு என்னன்னா, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, இப்போ இதே மாதிரி பழைய காங்கிரஸ் கவர்மெண்ட் முன்னாடி, ஏன்னா இதுக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி தான் ரொம்ப கேள்வி கேட்டார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில். அங்கே காஷ்மீரில் பாதுகாப்பு இருக்கா, அங்கே இராணுவ மத்தியில் பாதுகாப்பு இருக்குதா, அங்கே செக்யூரிட்டி நிறைய இருக்குதா, அப்படி இருக்குதா, இப்படி இருக்குது பல கேள்விகள். நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2014 முன்னாடி. அப்போல்லாம் திரு நரேந்திர மோடி கேள்வி ரொம்ப கேட்டிருக்காரு. சரியா, அந்த பாதுகாப்பு இருக்கா, பாதுகாப்பு இல்லை. பல சன் பரிவாரங்கள் கூட எதிர்ப்பாக காமிச்சாங்க பல மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில். ஏன்னா திரு நரேந்திர மோடிஜி கூட சொன்னார், நான் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இந்த காஷ்மீரை சுவிட்சர்லாந்து ஆக்குவாங்க. சரியா, அந்த மாதிரி சொன்னார். அதுக்கு அது மினி சுவிட்சர்லாண்டு, நம்ம அதை பற்றி பேச தேவையில்ல. ஆனால் பாதுகாப்பு கொடுக்கும், பயங்கரவாதத்தை ஒழிப்போம், அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நடக்கலாம்.
28 சுற்றுப்பயணிகள் கொலை செஞ்சிருக்கார்கள். இதுக்கு என்ன பாதுகாப்பு? சரி, குறைஞ்சபட்சம் நடவடிக்கை எடுத்தீங்களா? இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது கேட்டால் இந்த சிந்துநதிய தண்ணியை இது பண்ணிட்டோம், தண்ணியை தடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் விமானம் வந்து பாகிஸ்தான் போகாமல் வேறு இடத்துல போய் இப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி செயல்கள் தான் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபம்னு சொல்லிக்கலாம். பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நஷ்டம். இது ஒரு லாபம் தான். ஆனால் இப்போ நான் என்ன சொல்லலாம், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியா ராணுவம் சீனாவில் போய் இந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கேன். சைனாவில் இருக்க மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்க யாரோ வார்த்தை இந்த மாதிரி அங்கே சீனாவில் இருக்க மக்களை அப்பாவே கொலை பண்ணிட்டாங்க. சீனாவுக்கு வந்துட்டு சும்மா இருக்குமா? அவன் டக்குன்னு உடனே ஆக்ஷன் எடுத்து ஏதாச்சும் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா நாட்டு பாகிஸ்தானுக்கு செய்யணும். நம்ம இந்தியாவில் இருக்க 2 பேர் அங்கே போய் பாகிஸ்தானில் இருக்க காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு நடத்தலாம். அந்த பேர் அப்பாவி மக்களாக இல்லை யாரோ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டா பாகிஸ்தான் சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. அப்போ நம்ம இந்தியா அந்த மாதிரி நம்ம இந்தியா டூரிஸ்ட்டுகள் இந்த மாதிரி 28 பேரை கொலை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும். பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். இல்லாட்டி போய் தாக்கணும். அப்படி தான் பண்ணணும். இப்போ இது பண்ணுறோம். நம்ம இந்தியா நாட்டில் நம்மள்கிட்ட நிறையா இதெல்லாம் இருக்குது. நிறையா கப்பல் இருக்குது, விமானம் இருக்குது, வெடிகுண்டு போகிறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அங்கே போய் அட்டாக் பண்ணணும். அங்கே போய் தாக்கணும். தாக்கினாதான் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் வரும். இப்போ இருக்க ஆக்ஷன் வரல. என்னமோ சொல்லாத மோடி அதை பண்ண செயல்கள் வரமாட்டேங்குது. இப்போ யார் அந்த தீவிரவாதி யாருன்னு இப்போதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ ராகுல் காந்தி ஆளுங்கட்சி வந்துட்டு ராகுல் காந்தி கவர்மெண்ட் உட்காந்தா என்ன ஆயிருக்கும்? வியோன்னு கத்திருப்பார்கள். இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மக்களுக்கு பாதுகாப்பு, பயங்கரவாதம் ஊடுருச்சு, இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்துட்டாங்க, பல்வேறு ஸ்லோகங்கள் பேசுவார்கள். இப்போ கவர்மெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. கேட்டால் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு, நம்ம இந்திய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். ஏன்னா வேறு நாட்டு நம்ம நாடு தாக்கக்கூடாதுன்னு பல்வேறு பேசுவார்கள். இப்போ இவங்க கவர்மெண்ட்டில் இருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்துங்க? இப்போதைக்கு ஒன்றும் வரலாம். என்ன அந்த பயங்கரவாதத்தை கண்டுபிடிச்சாச்சா என்ன? அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ஆக்ட் படி ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும். மரண தண்டனை கொடுக்கணும். 28 பேர் அப்பாவிகள் சுற்றுப்பயணிகளை கொலை செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கணும். இது கொடுப்பாரா? இது பார்க்கலாம், கொடுத்தா ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். நாங்களே மோடிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்களே மோடி இஸ்லாமிய மக்கள் மோடிக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப பாராட்டுகிற விஷயம். இந்திய மக்கள் எல்லாரும் பாராட்டும். இப்படி தான் ஒரு நபர் செய்யணும். ஒரு அரசியல்வாதியே ஒரு பிரதமர் இப்படி தான் ஒரு செய்யணும். பொறுத்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதனால் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு இன்னும் புதிய அப்டேட் வந்திருக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். நன்றி.